அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, தொடர் 21. இந்த வசனத்தை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதில் 3 வகையான செய்திகளை அல்லாஹ் முன்வைக்கின்றான். அதில் முதல் செய்தி என்னவென்று சொன்னால், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் போதையில் இருக்கும் பொழுது தொழுகைக்காக வேண்டி நெருங்காதீர்கள். ஹத்தா தஅலமு மா தகூலூன், நீங்கள் சொல்வது இன்னதான் அப்படின்னு புரிகிற வரைக்கும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு அந்த வசனத்திலே பதிவு செய்கின்றான். இது பொதுவாக மது தடை செய்யப்படுவதற்கு முன்னால் இறக்கப்பட்ட ஒரு வசனம். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, மது தடை செய்யப்படுவதற்கு முன்னால ஏன் இறக்கப்பட்டுச்சு இந்த வசனம் அப்படின்னு பார்க்கும்போது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஒரு செய்தியை சொல்றாங்க. அதாவது, நாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எல்லாரும் சேர்ந்து மது அருந்தி கொண்டிருந்தோம். போதையில நாங்க என்ன ஆயிட்டோம், நாங்க சுயநினைவை இழந்துட்டோம். அப்போ தொழுகைக்கான நேரம் வருது. எங்கள்ல ஒருத்தர் தொலை வைக்கிறார். சூரத்துல் காஃபிரூன் அப்படிங்கிற அத்தியாயத்தை ஓதுகின்றார். ஓதும் போது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் அப்படின்னு ஓதிட்டு வ நஹ்னு நஅ்புது மா தஅ்புதூன் அப்படின்னு ஓதிட்டார். நீங்க வழிபடுறத நாங்க என்ன செய்ய மாட்டோம், வழிபட மாட்டோம். நாங்க வழிபடுறத நீங்க வழிபட மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி இருக்குதா இல்லையா? அப்ப நீங்கள் வழிபடுவதையே நாங்கள் வழிபடுகிறோம். வனஹ்னு நஅ்புது மா தஅ்புதூன், நீங்க என்னத்தை வழிபடுறீங்களோ அப்ப அது ஒரு மோசமான பாதிப்பை என்ன செய்யுது, ஏற்படுத்துது. அப்பதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான் அப்படிங்கிற ஒரு செய்தியை இதுல பார்க்கிட்டோம். அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இது போதை ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால், மொத்தமா டோட்டலா அல்லாஹ் தடை செய்வதற்கு முன்னால இறக்கப்பட்ட ஒரு வசனம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு இதுல பார்க்கும்போது, வலா ஜுனுபன், இதெல்லாம் மூமின்களை அழைத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. வலா ஜுனுபன் இல்லா இல்லா ஆபிரி சபீலின் ஹத்தா தகதசிலு, நீங்க குளிப்பு கடமையான நிலையில மனைவியோட சேர்ந்து தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு குளிப்பு கடமையான நிலையில இருந்தாலோ, அல்லது ஒரு பயணத்தில் நீங்கள் இருந்தாலோ, அப்போ குளிக்கின்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யாதீங்க, பள்ளிவாசலுக்குள்ள நெருங்காதீங்க, பள்ளிவாசலுக்குள்ள வராதீங்க அப்படிங்கிற ஒரு சட்டம். இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் குளிக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, ஒரு மூமின் ஒரு தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள் சொல்றாங்க. அப்போ அந்த தாம்பத்திய உறவில ஈடுபட்டு விட்டு நாம குளிக்கின்ற வரைக்கும் குளிக்காத வரைக்கும் என்ன செய்ய முடியாது, பள்ளிவாசலுக்குள்ள வர முடியாது, தொழுகைக்காக நெருங்க முடியாது அப்படிங்கிற சட்டத்தை 2வது அந்த வசனத்துல பாக்குறோம். இன்குன்றும் மரலா, நீங்க நோயாளியா இருக்கிறீங்க, அவ் அலா சஃபரின், அல்லது பயணத்துல இருக்கிறீங்க, அவ் ஜா அஹது மின்கும் மினல் காயித்தி அவுலா மஸ்துமுன் நிசா, அதாவது நீங்க ஒரு மலஞ்சலம் கழித்து விட்டு வருகிறீர்கள், அல்லது ஒரு பெண்ணை திண்டுகிறீர்கள், அவளோட தாம்பத்திய உறவுல இருக்கிறீங்க உங்களுடைய மனைவியோடு. அப்போ அந்த நேரத்துல ஃபலம் தஜிது மா, நீங்க தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஃபதயம்மமு ஸஈதன் தொய்யிபன், அப்ப நீங்க தூய்மையான மண்ணுல என்ன செஞ்சு கொடுங்க, தயமம் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சட்டத்தை சொல்லக்கூடிய 3வது செய்தி. 3வது செய்தி, நீங்க நோயாளியாகவோ பயணத்திலோ அல்லது மலஞ்சலம் கழித்து விட்டு வரக்கூடிய நேரத்திலோ அல்லது பெண்ணை தீண்டிய நிலையிலோ நீங்க நிக்கிறீங்க, இப்ப தண்ணி கிடைக்கல, குளிக்க முடியாது, உழு செய்ய முடியாது, இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, தூய்மையான மண்ணுல என்ன செஞ்சு கொடுங்க, தயமம் செய்து கொள்ளுங்கள். எப்படி தயமம் செய்வது, 2 கைகளையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறை. குர்ஆனும் அதை என்ன செய்யுது, சொல்லிக் கொடுக்குது. 2, அதாவது ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வைதீக்கும், அதாவது உங்களுடைய முகங்களையும் வைதீக்கும், உங்களுடைய கைகளையும் என்ன செய்யுங்க, சுத்தமான மண்ணால் தயமம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அல் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்றான். அதாவது உங்களுடைய முகங்களையும் 2 கைகளையும் சுத்தமான மண்ணால் தடவி கொள்ளுங்கள். தயமம்னாலே தடவி கொள்வதுதான். அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல என்ன செய்யறா, இதை செய்யுங்க அப்படிங்கிறான். பண்ண இப்படி தட்டணும், அப்புறம் இப்படி ஊதுறது, ஊதிட்டு முகத்தை முழுமையையும் அதே மாதிரி கைகள் 2ஐயும் என்ன செய்யறது, அவ்வளவுதான், தயமம் முடிஞ்சு. பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த துஆவோட என்ன செஞ்சிடணும், முடித்து விட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இன்னல்லாஹ கான அஃபுவன் கஃபூரா, இதான் ரொம்ப இருக்கிறதுலே ஹைலைட். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த செயல்கள் எல்லாமே தண்ணி இருக்கும்போது செஞ்சா பாவமாயிரும், இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்படாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, அது பாவ கணக்குல என்ன செய்யப்படும்,
பற்று வைக்கப்பட்டு விடும். ரப்புல் ஆலமீன் சொல்றான், அல்லாஹ் தானா வந்து மன்னிக்கிறது. அஃபுவன் கஃபூரா ரெண்டுமே மன்னிப்பு தான். எப்படி மன்னிப்பு? அஃபுவன்ங்கிறது தானா முன் வந்து மன்னிக்கக்கூடிய மன்னிப்பு. இன்னுமே மன்னிப்பாக இருந்தாலும் கூட அல்லாஹ் பிரிச்சு காட்டுகிறான், நான் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், கஃபூரா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் பிழைகளை பொறுத்து கொண்டு மன்னிப்பதை தான் இங்க என்ன செய்யறாங்க, நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தரான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அவ்வளவு இலகுவா எல்லா சட்டங்களுமே ஏறத்தாழ எல்லா சட்ட மூமின்களே அப்படின்னு அழைத்து பேசாவிட்டாலும் மூமின்களுக்கு இன்னும் பல ஆயிரக்கணக்கான உபதேசங்கள் அதுல இருக்கு. அற்புதமான உபதேசங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து ரொம்ப ஹைலைட்டான உபதேசங்கள் இருந்தாலும் இலகுவான உபதேசங்கள். ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய மிக மிக இலகுவான உபதேசங்களை அருள்மறை சொல்லி தருகிறது. அடுத்த தொடரிலே சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.